ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். மார்க்கெட்டில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பேராமீட்டர். அந்த ரெண்டு பேராமீட்டரை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டர். ஸோ அது என்னங்கிற இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வரப்போகிற நாட்களில் இதை வச்சுக்கிட்டே நம்ம பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்திக்கலாம். இது என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே மல்டிபிள் ஆகுது. சம்டைம்ஸ் 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs ஆகுது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் ஹோல்டிங்லேயே ஆகுது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டு பெருசாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees-ஓ 800 rupees-ஓ 1000-ஓ 1500 rupees-ஓ 2000-ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K அப்படின்னா, 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துட மாட்டோம் அப்படின்னு தான். ஸோ இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் 3 ஹைலைட்டில் ரெண்டாவது ஹைலைட் அப்படிங்கிறது, அது எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதை டைம்லி ட்ரேடிங் பண்ணும்போது, அது பிடிஎஸ்டி இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 minutes பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரே வருஷத்தில் லைஃப்பில் ஜம்முன்னு செட்டில் ஆகணும், வீடு வாசல் செட்டில் ஆகணும், அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவு மாதிரி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஆனால் முக்கியமாக பணத்தை விட இங்கே ரொம்ப தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன், அந்த அர்ஜி இல்லாமல் ரொம்ப நிதானித்து பொறுமையாக ரசித்து நல்ல சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிசைன் தான் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்டர் தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மெல்லிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் ட்ரேடிங்கே பண்ண முடியல, ஆஃபீஸ்க்கு மொபைலே அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க, இந்த டைம் ஜோன் ஒத்து வராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு எளிய வாய்ப்பு இருக்கான்னு டிசைன் பண்ணது தான் இந்த புல் ஸ்ட்ரீட், நாட் புல் ஸ்ட்ரீட்டில் சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி என்னென்னா, இதில் ட்ரேடிங்கே கிடையாது. 5 பைசாலேருந்து ₹29 வரைக்கும் கூடிய சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸை அப்படியே வாங்கி வச்சுருந்தா போதும். பையிங் மட்டும்தான், ட்ரேடிங் கிடையாது, செல்லிங் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் விலை ஏறும்போது விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ இதில் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும். அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னியோட மிரட்டலான பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சின்ன அமௌண்ட்டில் பெருசாக செட்டிலருக்கான ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இதை. சப்போஸ் அப்படி இல்லாமல் மாதம் லம்பாக ஒரு சேலரி மாதிரி ஒரு அமௌண்ட்டு வேணும், அதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷின்னு பெரிய லெவலில் பண்ணக்கூடியது. சின்ன லெவலில் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பொருத்தமாக இருக்கலாம். ஸோ இது வேணுமே டிசைட் பண்ணிக்கோங்க. மாதம் அப்படின்னா சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பொருத்தமாக இருக்கலாம். இல்லை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி பொருத்தமாக இருக்கலாம். ஸோ இதில் பெரிய லெவலில் பண்ணோம்னா புல் ஸ்ட்ரீட் கேசினோ. ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னிக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 per month தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய்
அந்த 2 பேராமீட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மேஜர் ஃபேக்டர். ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூஎஸோட யூஎஸ்ஏ அந்த அமெரிக்காவோட ஜிடிபி நம்பர் தான். ஸோ அமெரிக்காவோட ஜிடிபி நம்பரை வச்சு தான் இனி உலகமே இயங்க போகுது. உலகத்துக்கான மையப்புள்ளியாக தான் அதாக இருக்க போகுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ட்ரம்ப்பு. அப்போ அந்த அமெரிக்காவோட ஜிடிபி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து 2024 தேர்ட் குவார்ட்டரில் வந்து ஒரு 3.1% இருக்குது. இந்த 3.1%ங்கிறது 2024 செகண்ட் குவார்ட்டரை விட 3% அதிகம். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஆன்கோயிங் பார்க்கும்போது 3.1% இது பத்தாது, அவங்களுக்கே பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே மறைச்சி சொல்லுவாங்க. அப்போ இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த ஜிடிபி வந்து நம்பர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹையர் லெவலில் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு கடைசி அவங்க வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 2025 இந்த வருஷம் எண்டில் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 27,936 பில்லியன் யூஎஸ்டி 27,936 பில்லியன் யூஎஸ்டி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்ஜினலாக தான் போகுதுங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த வருஷம் இது எங்கே போகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 28,494 பில்லியன் யூஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இது 2026. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் திருன மாதிரி ஓட்ட மாதிரி தெரியல. இது வந்து ஒரு பேசிவான ரன்னிங் மாதிரி தான் தெரியுது. ஸ்லோவாக தான் இந்த நம்பர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸ்லோவாக நம்பர்ஸ் ரைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே அங்கே சிக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். யூஎஸில் சிக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் வருமா, நெகட்டிவாக மார்க்கெட் போகுமா, பியர் மார்க்கெட் உலகம் பூரா வந்து நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது, வரவே வராது. அண்ட் தென் வந்து அவங்களுடைய எக்கனாமியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் அவங்க முதல் வேலையாக இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த ஜிடிபி நம்பரை பற்றி கவலைப்படுவாங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணி போற்றி பாதுகாப்பாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவங்க மார்க்கெட் இட்செல்ஃப் ஒரு ப்ரொடெக்டட் மோடுக்கு போகும், பொத்தி பாதுகாக்கிற மாதிரி போகும். அப்போ இதை ரிலேட் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட்டும் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடெக்டடாக பாசிட்டிவாக எப்படி இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் மார்க்கெட் விழாது நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போவும் மார்க்கெட் விழாமல் அப்படியே தடவி தட்டி கொடுத்தே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன புரியுதுன்னு பார்த்தா, இந்த மாதிரி போகும்போது 2027 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும். 2027 வந்து 29,036 பில்லியன் யூஎஸ் டாலர் போகும்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தா அதுவுமே வந்து ஒரு மார்ஜினல் க்ரோத் மாதிரி தெரியுது. அப்போ வந்து யூஎஸோட ஜிடிபி நம்பர் மார்ஜினலாக போகும்போது நம்மளுடைய ஜிடிபி நம்பரும் அதை பின்தொடர்ந்து மார்ஜினாக தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து மார்ஜினல் க்ரோத் தான் தெரியுது, எக்கனாமிலே தெரியுது. அப்போ இந்த எக்கனாமி வந்து நல்ல எக்கனாமின்னு கேட்டால் நல்ல எக்கனாமி தான், க்ரோத் கிடையாது. அப்போ மாசிவ் க்ரோத் இல்லாமல் இருக்கும்போது இந்த 2025 நம்ம எல்லா மார்க்கெட்டுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட் பேஸில் போகும். அண்ட் சம் ஆஃப் த டைம்ஸ் வந்து டீப் ஃபால் இருக்கும். ஆனால் மார்க்கெட் விழாது, மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுன்ற மாதிரி தெரியுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம், எந்த செட்டில் போய் நம்ம ட்ரேட் பண்ணலாம், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 அவென்யூ தான் தெரியுது. ஏன்னா இந்த ட்ரம்ப்போட இது வந்ததுக்கப்புறம் இந்த ஜிடிபி அவங்க இதை பற்றி பாதுகாக்கும் போது நிச்சயமாக கோல்டு ப்ரைஸ் மேலே ஏற ஆரம்பிக்கும். இப்போ ஏற ஆரம்பிக்கும். அதோட ரிலேட்டடாகி அந்த டாலர் ப்ரைஸும் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டு ஏன்னா டாலர் இறங்கும், வைஸ் வர்சான்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் வந்து அன்யூஷுவலாக கோல்டும் ஏறும், டாலரும் ஏறும். அப்படி ஏற போகும்போது நாம் என்ன செய்யலாம், ஒரு இன்வெஸ்டராக ஒரு ட்ரேடராக ரொம்ப பேசிவாக இருந்தால் கோல்டு ETF பக்கம் போயிடலாம். அல்லது கோல்டு மேக்கிங் கம்பெனிஸ் இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி தங்கமயில் அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸு, டைட்டன் வேண்டாம் அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறம் சின்ன லெவலில் இருக்கக்கூடிய கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக், பர்டிகுலர் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோமே, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐடி ஸ்டாக்ஸ்னால் வந்து பெரிய ஐடி ஸ்டாக்ஸ் போக வேண்டிய இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் வேணால் பிடிஏக்கார் லெவலில் 40 to 80 rupees அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, இன்னும் பென்னி ஸ்டாக்ஸு அதெல்லாம் நிறைய நான் கொடுத்துருக்கேன் சூப்பர் மினிட்ஸ் பென்னியில். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். அதில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இந்த ஃப்ரண்ட் லைன் ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம், டிசிஎஸ் எடுத்துக்கலாம், விப்ரோ எடுத்துக்கலாம். இதில் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். விப்ரோவில் கூட வந்து ரீசெண்டாக வந்து சூப்பர் ஜாக்பாட் பண்ணி கொடுத்தோம் இந்த இதில் சூப்பர் வென்ஸ் ஆப்ஷனில். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த ஜிடிபியை வச்சுக்கிட்டு மார்ச் வரைக்கும் இப்படி பொழுது கழிக்கலாம். நிச்சயமாக இதில் பணம் சம்பாதிக்கலாம், லாபம் பார்க்கலாம். இது இந்த வைல்டு மெத்தட். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு புது வியூவராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த ஜிடிபி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சேனலில் பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க.
இது எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட்டில் ஒரு டர்ன் அரவுண்டு வரும்போதோ, இல்லை சில ஸ்டாக்கில் ஒரு பபிள் ஆகும் ஸ்பைக் வரும்போதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உடனே போட்டு விட்டுருவேன். நீங்கள் இந்த பெல் ஐக்கான் அந்த ஆல் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த தகவல் வரும். உடனே நீங்கள் ஆக்ட் பண்ணி அதை என்கேஷ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. தென் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு சொல்லிட்டுருக்கேன். அதுக்கான டீட்டெயில் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.